இன்றைக்கு அன்னையைப் போல நம்மை அணைக்கும் தேவன் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்னை, மாதா, தாய் எல்லாம் ஒரே ஒரு நபரைத்தான் காண்பிக்கிறது. நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாயைத்தான் காண்பிக்கிறது. தாயைப் போல நம்மை சிநேகிப்பவர் தான் தேவன். அந்த அன்பை குறித்து நாம் இன்று சற்று தியானிக்க போகிறோம். சங்கீதம் 27:10 என்ற வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை கேட்போமா? சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை சேர்த்து கொள்வார். ஒரு விசை மிகுந்த துயரத்தின் பாதையில் நான் கடந்து போய்கொண்டு இருந்த பொழுது வேறொரு நகருக்கு போயிருந்தேன் என்னுடைய அலுவல் விஷயமாக. அங்கிருந்த ஒரு பெரிய கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு ஆலயத்தில் வெளிப்புறமாக மிகப்பெரிய வாசகம் ஒன்றினை எழுதி போட்டிருந்தார்கள். இதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? என் தாயும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை சேர்த்து கொள்வார் என்று அதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருந்தார்கள். ஐயோ, அதை பார்க்கும் பொழுது எனக்கு எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் என்னை அவர் கைவிடாது ஒருவர் இருக்கிறாராமே என்ற எண்ணம் என் உள்ளத்தை ஆற்றி தேற்றியது. ஒரு விசை என்னுடைய சிறந்த நண்பர் ஒருவருடைய வீட்டிற்கு மாலை தேநீர் அருந்துவதற்காக போயிருந்தேன். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. இருவரும் வெளியூரில் இருக்கிறார். புதிதாக ஒரு பெண் வீட்டில் இருந்தாள். அவள்தான் ஓடோடி தேநீர் கொண்டு வந்தாள், பலகாரங்களை கொண்டு வந்தாள், புன்சிரிப்போடு வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் அவரிடம் கேட்டேன், யார் இந்த பெண், நான் பார்த்ததில்லையே என்று. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், அண்மையில் எங்கள் உறவினர் ஒருவருடைய வீட்டிற்கு நாங்கள் போயிருந்தோம். அப்பொழுது அங்கே இந்த பெண்ணை பார்த்தோம். இந்த பெண்ணின் நிலை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது என்பதை கண்டு கண் கலங்கினோம். காரணம், அவளுக்கு இருந்த மற்ற பிள்ளைகளை விட இந்த பெண் கொஞ்சம் கருப்பு நிறமாக பிறந்து விட்டாள். தாய் தகப்பன் நிறம் தானே பிள்ளைக்கு இருக்கும், எனினும் கொஞ்சம் கூடுதல் கருப்பாகி பிறந்து விட்டாள். எனவே தாய்க்கும் அவளை கண்டால் பிடிக்காது, தகப்பனுக்கும் பிடிக்காது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டார், நன்றாய் அடிப்பார்கள், வீட்டு வேலையை செய் என்று வற்புறுத்துவார்கள். இது நேரில் கண்ட பொழுது எங்கள் உள்ளமே உருகி போயிற்று. பிரதர், இப்படி இந்த சின்ன பிள்ளையை போட்டு நிறம் கருப்பா இருக்கிறாள் என்பதற்காக இப்படி பாடுபடுத்துகிறார்களே என்று வெதும்பினோம். வரும்பொழுது நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து விட்டோம். நாங்கள் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறோம் என்று சொன்ன பொழுது கொஞ்சமாவது அவளுக்கு உணர்வு இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இல்லவே இல்லை. ஓ, கூட்டிட்டு போறீங்களா, நல்லா கூட்டிட்டு போங்க, சனியனை கூட்டிட்டு போங்க என்று சொன்னார். கண்ணீரோடு சொன்னார், அதுதான் உலகம், அதுதான் உலகம். நாம் நன்றாக இருக்கும் பொழுது எல்லாரும் சிரிப்பார்கள். நாம் வேதனைப்படும் பொழுதோ ஒருவரும் கண்டுகொள்ள மாட்டார். ஆங்கிலத்தில் நான் கூறும் ஒரு பழமொழி எப்பொழுதும் உண்டு, when you smile the whole world will smile, when you weep you'll weep all alone. நீ சிரிக்கும் பொழுது உலகமே சிரிக்கும், நீ அழும் பொழுதோ தன்னம் தனியனாய் அழுவாய். எத்தனை உண்மை! ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் அருள்நாதர் என்னை சேர்த்து கொள்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கும் உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். தனிமை உணர்ச்சி உங்களை வாட்டி கொண்டு இருக்கலாம். எல்லாராலும் உதாசீனமாக எண்ணப்பட்டு, தள்ளப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, உடைந்த பாத்திரம் போல நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை இல்லை, எல்லோரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதுதான் ஒரு தாயின் அன்பு.
இறைவனை பற்றிய காரியங்கள் எல்லாமே வேடிக்கையானவைகள் தான். அவருக்கு ஒரு வினோதமான பெயர் உண்டு. ஆதியாகமம் 17:1 பாருங்கள். அதில் வேதம் சொல்கிறது, தேவாதி தேவன் ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனுக்கு தரிசனமானாராம். அந்த மனிதனோடு பேசும்பொழுது அவர் சொன்னார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா சக்தியும் படைத்தவர். இந்த பதத்திற்கு எபிரேய மொழியில் எல் ஷதாய் என்று குறிப்பிடப்படுகிறது. எல் ஷதாய் என்றால் அதன் அர்த்தம் நானே தகப்பனும் நானே தாயுமாய் இருக்கிறவர். ஒரு பக்கம் எந்த தகப்பனையும் போல பராக்கிரமம் நிறைந்தவர். வேதம் சொல்கிறது எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்பதாக அதில் எழுதியிருக்கிறது. எல்லா வல்லமையும் படைத்தவர், பராக்கிரமசாலி, இணையற்ற பலன் கொண்டவர், தெய்வீக பலன் கொண்டவர், அமானுஷ்ய பலன் கொண்டவர். மறுபக்கம் குழந்தைக்கு பால் கொடுக்கும் ஒரு தாயின் மார்பு போன்ற அன்பு மார்பை கொண்டவர். அதற்குத்தான் எல் ஷதாய் என்று பெயர். நானே தகப்பன், நானே பால் கொடுக்கும் மார்புடைய அன்பு தாய். என் அன்பிற்குரியவர்களே, அதுதான் நம்முடைய பெரிய பாக்கியம். இன்றைக்கு தாய் அணைப்பது போல நம்மை அணைக்க அவளோடு காத்திருப்பவர் தான் நம்முடைய தேவன். இந்த அன்பை வெளிப்படுத்த எல்லாரும் இந்த அன்பை பார்க்கத்தக்கதாக, விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அவர் மனிதனாய் இறங்கி வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 என்ற வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் ரகசியம் என்ன தெரியுமா? காணக்கூடாத அதரிசனமான தேவன் மனுஷ சாயலானார். தேவாதி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:27, 1 தீமோத்தேயு 6:16, காணக்கூடாதவர் தேவன், அதரிசனமானவர், அவரை யாரும் பார்க்க முடியாது. ஆகவே அவருடைய குணாதிசயங்களை விளங்கிக் கொள்ளவும் முடியாது. எனவே எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் அவருடைய குணம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அவர் மனு ஒரு கொண்டு இறங்கி வந்தாராம். மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்டார். ஐயோ, எத்தனை மகிழ்ச்சி! எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக. எனவேதான் உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது ஒரு நாள் அவருடைய அன்பு சீடன் அவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, எங்களுக்கு இறைவனை காண்பியும் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்து இன்னும் நான் தான் இறைவன் என்பதை நீ அறியவில்லையா? நான் தான் மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று சொன்னார். யோவான் 10:30 சொன்னார், நானும் காணக்கூடாத தேவனும் ஒன்றுதான், நான் தான் அவர், விண்ணுலகில் இருப்பவரும் நான் தான் என்று சொன்னார். யோவான் 3:13 சொன்னார், இந்த உலகத்தில் காணக்கூடியவராக உங்கள் முன்பதாக நான் நிற்கிறேன், விண்ணுலகத்திலேயோ தேவாதி தேவனாக வீற்றிருக்கிறேன், சிங்காசனத்தில் கோடாகோடி தேவ தூரன் என்னை துதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். தேவனுக்கு தன்னை 2 ரூபத்தில் காண்பிக்கத்தக்க வல்லமை ஒன்றே. மனு மக்களுக்காக அதரிசனமான அந்த தேவன் இறங்கி வந்தார். அப்பொழுது அவர் எப்படி இருந்தார் பாருங்கள், தாயின் அன்பை காண்பிக்கிறவராயிருந்தார். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 2:7, பால் கொடுக்கும் ஒரு தாய் பட்சமாய் நடந்து கொள்வாள். பால் கொடுக்கும் ஒரு தாய் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவாளாம், மார்பிலை அணைத்து காப்பாற்றுவாள். அண்மையில் ஈரான் நாட்டில் மிக பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. சுமார் 50,000 மக்கள் மாண்டு போனார்கள். மாண்டு போனவர்களை மேலே படிந்த கற்கள், பொழுது இவற்றிலிருந்து அவள் மீட்டு எடுத்த பொழுது ஒரு காட்சி எல்லாரையும் கதறி அழச் செய்தது. அப்பொழுதுதான் பிறந்திருந்த ஒரு கை குழந்தை, பால் குடிக்கும் ஒரு குழந்தையை தாய் ஒருத்தி தன் மார்பிலே அணைத்திருந்தாள்.
தோண்டி எடுப்பதற்கு சற்று முன்புதான் அந்த தாய்க்கு மார்பில் இருந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். பால் கொடுத்திருந்தாள். அந்த குழந்தை அப்பொழுதுதான் தாயின் பாலை குடித்திருந்தது. எத்தனையோ மணி நேரம், சுமார் 72 மணி நேரம் இருவரும் அதில் புதைந்திருந்தார்கள். மீட்கிறவர்கள் மீட்பு பணியை தொடங்கி அந்த குழந்தையை தோண்டி எடுத்த பொழுது அந்த தாய் மரித்திருந்தாள். அப்பொழுதுதான் பால் குடித்திருந்த அந்த குழந்தை மட்டும் உயிரோடு தப்பியது. நான் போனாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை, என் குழந்தை சாகக்கூடாது, கடைசி நேரத்திலும் என் உயிர் இருக்கு மட்டும் என் குழந்தை சாகக்கூடாது, என் குழந்தை பிழைக்கட்டும், நான் சாகட்டும் என்று தன் கடைசி பாலையும் கொடுத்து தன் கண்ணை மூடிவிட்டாள் தாய். என் அருள்நாதர் இயேசுவின் அன்பு அப்படி இருந்தது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு நாள் தாய்மார்கள் எல்லாம் இயேசுவின் அன்பினால் கவரப்பட்டு தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். ஐயா, என் குழந்தை ஆசீர்வதியும், என் குழந்தை ஆசீர்வதியும் என்று சீஷர்கள் அவர்களை கடிந்து கொண்டார்கள். ஆனால் அருள்நாதரோ, இல்லை இல்லை, அந்த குழந்தைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு குழந்தையாக அணைத்து கொண்டார். ஒவ்வொரு குழந்தையாக தாய் தன் மார்பில் தன் பால் கொடுக்கும் குழந்தையை அணைத்து கொண்டது போல அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டார், முத்தமிட்டு இருப்பார். ஆதியாகமம் 48:10 சொல்கிறது, யூதர்களுடைய பழக்கம் குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அணைத்து கொண்டுதான் ஆசீர்வதிப்பார்கள், முத்தமிட்டு தான் ஆசீர்வதிப்பார்கள். அப்படித்தான் நம் அருள்நாதர் செய்தார், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் செய்தார். குழந்தைகளை அணைத்து கொண்டார், ஒவ்வொரு குழந்தையும் அணைத்து கொண்டார். ஒவ்வொரு குழந்தை மீதும் தாயாருடைய விருப்பத்தின்படி தன் கைகளை வைத்தார், மனதார ஆசீர்வதித்தார், மனதார ஆசீர்வதித்தார். அவருடைய அன்பிற்கு இணையே கிடையாது. காரணம், நானே தகப்பன், நானே தாய், என் பெயர் எல்ஷதாய், நான் தான் பராக்கிரமம் நிறைந்த உன்னை காப்பாற்ற வல்லமையுள்ள தகப்பன். அதே சமயத்தில் பால் கொடுக்கும் தாயின் அன்பு நிறைந்த உன் தாய் என்பதை நிரூபிப்பதற்காக அந்த குழந்தைகளை தாயை போலவே அழைத்து கொண்டார். பல வருடங்களுக்கு முன்பதாக இதை போன்ற ஒரு கூட்டத்திற்காக நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். மிஸ்டர் வில்சன் என்று ஒருவர் தன் மனைவியோடு தன்னுடைய பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார். ஒரு சிறு பெண், அவளுக்கு ஒரு வேளை ஒரு 6 வயது இருக்கலாம். ஐயா, என் குழந்தையின் முகத்தை பாருங்கள் என்று சொன்னார். முகத்தை உற்று பார்த்தேன், முகமெல்லாம் காயம். சில காயங்கள் ஆறி இருந்தன, தழும்புகள் இருந்தன, சில காயங்கள் ஆறவில்லை. ஏன் இப்படி இருக்கிறது என்று மனம் பதைத்து கேட்டேன். அவர் சொன்னார், எந்த நேரம் எந்த இடத்தில் என் மகளுக்கு வலிப்பு நோய் வருமோ எங்களுக்கு தெரியாது. பயந்து பயந்துதான் சாவோம். ரோட்டில் விழுவாள், வீட்டில் விழுவாள், பள்ளிக்கூடத்தில் விழுவாள். எந்த இடத்தில் இந்த முகம் அடிபடுகிறதோ யாருக்கும் தெரியாது. ஐயா, கற்கள் குத்திவிடும், முட்கள் குத்திவிடும், முகமெல்லாம் காயம். எத்தனை நாளுக்கு என் பெண் இப்படி இருக்க போகிறாள்? எப்படி நாள், எத்தனை வருடம் வேதனைப்படுத்த போகிறாள்? ஐயா, தயவு செய்து என் பிள்ளைக்காய் ஜெபம் பண்ணு. மனம் கசந்து அழுதாள். நானும் அழுதேன். எந்த பிரசங்கியாரால் யாருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு பிரசங்கியாராலும் ஒருவருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. மனிதன் மனிதன் தான். தேவனோ வல்லமையுடையவர், அன்புடையவர், பாசமுடையவர், நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவர். கண்ணீரோடு ஜெபித்தேன். போதும் இயேசு சுவாமி, போதும் போதும்,
இதற்கு மேல் இந்த வேதனை வேண்டாம், இதற்கு மேல் இந்த வலிப்பு வேண்டாம், வாழ்ந்திருக்கட்டும். நாட்கள் கடந்தன, வருடங்கள் உருண்டோடின. அவளுக்கு திருமணமாகி அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அன்று போன அந்த வலிப்பு நோய் திரும்பி வரவே இல்லை. அருள்நாதரின் ஒரு தொடுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்கள் குழந்தைகளை எப்படி கொண்டு வந்திருக்கிறீர்களோ, என் குழந்தைக்கு மன வளர்ச்சி இல்லை, என் குழந்தைக்கு வலிப்பு வருகிறது ஐயா, அவன் படிப்பு ஏறவில்லை, பல வேதனையோடு நீ வந்திருக்கலாம். ஆனால் இன்று மாலை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்கிற அந்த தேவாதி தேவன், மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்ட தேவன் உங்கள் குழந்தைகளை அணைப்பார். தினகரன் அல்ல, பால் தினகரன் அல்ல, ஸ்டெல்லா தினகரன் அல்ல, இவாஞ்சலின் பால் தினகரன் அல்ல, இயேசு அணைப்பார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு உண்டு, நான் பாடுகிற பாட்டெல்லாம் பழைய பாட்டு. அது சொல்லுகிறது, சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதீர்கள், சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும், பாக்கியம் எல்லாம் பறந்து ஜொலிக்கும். காலமே தேவனை தேடு, மன்னுயிர்காய் மரித்தாரே, மனு மைந்தன் என நாமம் வைத்திருந்தாரே, மன்னுயிர்காய் மரித்தாரே. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு, உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு. காலமே தேவனை தேடு, பரலோக செல்வம் அவர்களுடையது. ஆம், தாய் தன் குழந்தை, பால் குடிக்கும் குழந்தை மார்போடு அணைத்து காப்பாற்றுகிறது போல அவர் இன்றும் குழந்தைகளை காப்பாற்றுவார். அன்று காப்பாற்றினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளை அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவனுக்கு நாம் அனைவருமே பிள்ளைகள் தான். எத்தனை வயதானால் என்ன, குழந்தைகள் தான். தன் சீடர்களை அவர் என்னவென்று கூப்பிட்டார். யோவான் 13:33 பாருங்கள், யோவான் 21:4 பாருங்கள். என் பிள்ளைகளே என்று அழைத்தார். அவள் சிறுவர்கள் அல்ல, பெரியவர்கள். அவளுக்கு குடும்பங்கள் இருந்தன, அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தன. என் பிள்ளைகளே என்று அழைத்தார். ஒரு தாயின் சுபாவம் பால் கொடுக்கும் தாய் காப்பாற்றுகிறது போல வேறு சில சுபாவங்களையும் குறித்து இன்னதென்று வேதம் சொல்கிறது. வாசிக்க கேட்போமா? ஏசாயா 49:15. ஏசாயா 49:15 வேறு 2 குணங்களை குறித்து வேதம் பேசுகிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைக்கு, தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருக்கவே மாட்டாள். ஒரு இறக்க சிந்தையோடு தான் இருப்பாள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது ஒரு நாள் பகலில், காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலை
ஒரு ஆலயத்தில் பேசிவிட்டு சுமார் 11 மணி இருக்கும். ஆலயத்தின் பின்புற வழியாக வெளியே வந்து கொண்டிருந்தேன். காரணம், ஆராதனை இன்னும் முடிவு பெறவில்லை. நல்ல வெயில். அதில் ஒரு இளம் பெண் கையில் ஒரு துணி மூட்டையை வைத்துக்கொண்டு தனிமையாய் நின்று கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் ஓடோடி வந்தாள். ஐயா, என் குழந்தைக்காக ஜெபம் செய்வீர்களா என்றாள். குழந்தை எங்கே என்று கேட்டேன். கையிலிருந்து துணி மூட்டையை திறந்தாள். அதற்குள்ளே ஒரு குழந்தை இருந்தது. அழகிய குழந்தை. ஆனால் அவருடைய தலையோ விபரீதமாயிருந்தது. ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதனுடைய முகத்தில் மீசை வளர்ந்த ஒரு முகம் எப்படி இருக்குமோ அதை போல அந்த குழந்தையின் முகம் இருந்தது. பெரிய தலை. ஒரு 8 மாதம் அந்த குழந்தைக்கு இருக்கலாம் வயது. ஆனால் தலையோ 30 வயது மதிக்கத்தகும் ஒரு மனிதனுடைய தலையாக இருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னவென்று ஜெபிப்பது? அவள் சொன்னாள், ஐயா, இந்த குழந்தை இப்படி பிறந்ததின் நிமித்தமாக என் கணவன் என்னை துரத்தி விட்டார். கணவனின் குடும்பத்தினர் என்னை மனதார வெறுக்கிறார். என் வீட்டிலாவது இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் என் பெற்றோரும் கூட எங்கேயாவது இந்த குழந்தையோடு தொலைந்து போ என்று சொல்லிவிட்டார். நான் என்ன செய்வேன்? இந்த குழந்தையை விட்டுவிடும் எனக்கு மனதில்லையே ஐயா. நான் என்ன செய்வேன்? நான் பெற்ற குழந்தை. தாய் தன் குழந்தைக்கு இறங்காமல் இருப்பாளோ? அதுதான் ஒரு தாயின் சுபாவம். என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். மனித ரூபத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவனை பாருங்கள். அவர் ஒரு நாள் மத்தேயு 9:1-7 வரை உள்ள வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது போல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவன் திமிர்வாதக்காரனாய் இருந்தான். தலையிலிருந்து கால் வரை ஒன்றும் விளங்காது. கை விளங்காது, கால் விளங்காது, வாய் பேச முடியாது. ஒரு நடை பிணம், அவ்வளவுதான். உயிரற்ற பிணத்திற்கு பதிலாக உயிர் இருக்கும் ஒரு பிணம், நடை பிணம், அவ்வளவுதான். ஆண்டவர் உன்னை உற்று பார்த்தார். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இந்த பரிதாப நிலைக்கு காரணம் என்ன என்பதை ஒரு வினாடியில் கண்டுகொண்டார். அவனுடைய பாவம், பாவ வாழ்க்கை. பாவம் கொடியது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:29 வாசித்து பாருங்கள். நல்ல கண்ணாடி டம்ளரில் மதுவை ஊற்றி உனக்கு கொடுக்கும் பொழுது இரத்த வருணமாய் சிவப்பு வருணமாய் இருக்கும் பொழுது இன்பமாக தோன்றும். அதை நீ பாராதே. முடிவில் அது பாம்பை போல உன்னை கடிக்கும், விரியனை போல உன்னை தீண்டும். அதன் பிறகு நீ புலம்புவதில் பயனில்லை. பாவம் கொடியது. ஆனால் அதற்காக இவன் பாவம் செய்து இந்த நோயில் இப்படி வந்து விழுந்து விட்டான் என்பதற்காக உலகமே அவனை வெறுத்த பொழுதிலும் இயேசு வெறுத்தாரா? இல்லை, இல்லை. அவனை பார்த்து சொன்னார், மகனே திடன்கொள், மகனே சந்தோஷப்படு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்து சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனை புறம்பே தள்ளவில்லை, அவனுக்கு இறங்கினார். மார்க் 5:26-34 வரை உள்ள வேத வசனத்தை வாசித்து பாருங்கள்.
12 வருடமாக இரத்த போக்கினால் உதிர போக்கினால் பாடுபட்ட ஒரு பெண் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், நான் எப்படியாவது இந்த இயேசுநாதரை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலாவது தொடும் ஒரு பாக்கியத்தை பெற்றால் போதும், நான் சொஸ்தமாவேன். ஒரு நாள் அந்த வழியை ஆண்டவர் போனார். ஜன சமுத்திரம் அவர் பின்னே போனது. ஆனால் எப்படியோ உள்ளே நுழைந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே குணம் பெற்றாள். ஆண்டவர் சட்டென்று நின்றார். யார் என்னை தொட்டது என்றார். என்னை தொட்டது யார் என்றார். அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தார். இந்த பெண் வந்து நடுங்கி அவருடைய பாதத்தில் விழுந்த போது என்ன சொன்னாள், என் மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அந்த வேதனை நீங்கி நீ சுகமாயிருந்தால் அது எனக்கு போதும், நீ என்னை தொட்டதில் தவறே இல்லை. மார்க் 5:34, லூக்கா 8:48 2 வசனங்களையும் சேர்த்து வாசித்து பாருங்கள். திடன் கொள். அந்த வாலிபனுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொன்னார். Cheer up, be of good cheer, you have done the right thing, you have come to the right person, you have come to the right place, you have done the right thing to do to release your faith. மகளே திடன் கொள், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உள்ள முறுக்கும் ஒரு காட்சியை மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காணலாம். அங்கே ஒரு வாலிபன் சுமார் 2000 பிசாசுகள் பிடித்து அலைக்கழிக்கப்படுகிறார். ஊரை விட்டே ஓடிவிட்டார். கல்லறைகள் மத்தியிலே உட்கார்ந்து இருக்கிறார். கற்களை எடுத்து தன்னுடைய உடலை தானே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இந்த பிசாசுடைய வல்லமையினால் தவித்தான், தடுமாறினான். விலங்குகளினால் அவனை கட்டி பார்த்தார்கள். விலங்குகளை உடைத்தெறிந்து விட்டார். எந்த நேரம் கூக்குரலிட்டுக் கொண்டே இருப்பான். என்ன கூக்குரலிட்டு இருப்பானோ எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி கூக்குரலிட்டு இருப்பானோ, ஐயோ என் உடல் வலிக்கிறது, யாரோ என்னை காயப்படுத்தி விட்டார்கள், ஐயோ எனக்கு வலிக்கிறது, நான் செத்து போனால் எவ்வளவு நலமாயிருக்கும். தானே தன்னை காயப்படுத்தி கொண்டதை அறிந்து கொள்ளாமல் புலம்பி அழுகிறான். ஐயோ யாரோ என்னை காயப்படுத்தி விட்டார்கள், எனக்கு வலிக்கிறது, எனக்கு சாவு வராதா? தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? தேவாதி தேவனுடைய காதில் அது விழுந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரே ஒரு மனிதனை பார்ப்பதற்காக தேவன் அந்த இடத்திற்கு போனார். இயேசு அங்கு புறப்பட்டு சென்றார். அந்த வழியை ஒருவரும் போக முடியாது. அவனை கண்டால் அத்தனை பயம், அத்தனை நடுக்கம். பயங்கரமான மனிதன். ஆனால் அருணாதர் ஏறி படகில் ஏறி அங்கு போய் இறங்கினார். 1 யோவான் 4:18 சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு. அவன் மீது தாய் அன்பு கொண்டு அங்கு போனான். தினமும் கூச்சல் போடுகிறானே. மார்க் 5:9 அவனை பார்த்து கேட்டார், மகனே உன் பேர் என்ன? நீ யாரப்பா? உனக்கு எந்த, ஏன் இப்படி அழுகிறாய்? ஏன் இப்படி காயம்? ஏன் உடலை எல்லாம் இப்படி காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன் பெயர் என்ன? அன்பு. பேயை கண்டு பயப்படவில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் தான் பேசின. நாங்கள் அநேக
2000ற்கு மேற்பட்டவர்கள் பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அவனை விடுதலை செய்தார். என் அன்பு மனைவி ஒரு விசை ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருந்த பொழுது மிக கண்ணியமாக உடை தரித்த ஒரு சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தன் சாட்சியை சொல்ல தனக்கு நேரம் வழங்கும்படி கேட்டுக்கொண்டாள். அவருடைய சாட்சி சொன்ன பொழுதோ அழாதவர்கள் இல்லை. அந்த அனுபவ சாட்சி கேட்ட பொழுது அழாதவர்கள் இல்லை. சுருக்கமாய் சொல்கிறேன், அவருடைய பெற்றோர் செல்வந்தர்கள், கணக்கற்ற செல்வம், திடீரென்று மரித்து போனார். அப்பொழுது அவளுக்கு வயது 11. எனவே அவளுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வதற்காக அவளுக்கு விரோதமாக மந்திர தந்திரங்களை செய்தார். எப்பொழுதும் பிசாசுகள் அவளை துரத்தும். 11 வயதில் ஆடைகளை எல்லாம் கழற்றி எறிந்துவிட்டு நடு தெருவில் ஓடுவாள். ஓடிக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்கள். ஆனாலும் சாகவில்லை. ஒரு நாள் சென்னை கடற்கரையில் இதை போன்ற ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரி போல இந்த பெண் போய்கொண்டு இருந்திருக்கிறாள். கடைசி ஜப நேரம். ஜப நேரத்தில் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின், என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை சொல்லி வந்திருந்த அத்தனை பேருடைய பிரச்சனைகள் தீர ஜபிக்கும் பொழுது அவருடைய கட்டியிருக்கும் பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொண்ட பொழுது இந்த பெண் அங்கே வந்த அந்த நேரத்தில் நிற்க அவளை அத்தனை ஆண்டுகள் துரத்தி இருந்த பிசாசுகள் பறந்தோடின. ஒரே ஒரு நொடியில் ஆண்டவர் அவளை விடுதலை செய்தார். தன் உடலை பார்த்தாள். என்ன இப்படி நிர்வாணமாய் நான் இருக்கிறேன் என்ற உணர்ச்சி அவளை வாட்டியது. எண்ணத்தையே போர்த்தி கொண்டு ஓடினாள். வீடு போய் சேர்ந்தாள். வீட்டில் இருந்த உறவினர்கள் அவளை கண்டு பிரமித்தார்கள். திரும்பி வந்துவிட்டாளே என்ற கோபம் அவர்களுக்கு, எரிச்சல். இருந்தாலும் வெளித்தோற்றத்தில் அன்போடு வெளி பாவனையாக ஒரு நாடகம் போட்டு வரவேற்றார்கள். துணிமணி கொடுத்தார்கள். நன்றாய் உடுத்தினாள். கொஞ்ச நாள் சந்தோஷமாயிருந்தாள். கொஞ்ச நாள். மறுபடியும் அதே மந்திர தந்திரங்களை செய்தார்கள். அதே பிசாசுகள் வந்தன. வீட்டை விட்டு அவளுக்கு தெரியாமலேயே ஓட ஆரம்பித்தாள். போகும் வழியில் ஒரு டீ கடை. அப்பொழுது இலங்கை வர்த்தக ஒலிபரப்பில் என் பாடலை ஒழுங்காக ஒலிபரப்புவார். என்னுடைய வானொலி நிகழ்ச்சி. அந்த பக்கம் போகும் பொழுது அவளையும் அறியாமல் ஒரு பாடல் அவள் உள்ளத்தை கவர்ந்தது. அந்த பாடல் இதுதான். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான். சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரெல்லாம் தோடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் தோடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு
நீட்டிய இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அப்படியே அசந்து நின்று விட்டார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கவலைகளை போக்கும், கண்மணி போல் என்னை காப்பாற்று. அவருடைய சுய உணர்வு திரும்ப வந்தது. இயேசுவை நோக்கி கதறினார், என் கண்ணீரை துடைத்தருளும், என் அலைச்சல்களை நிறுத்து. தேவன் மனம் இறங்கினார். அந்த பிசாசுகள் நிரந்தரமாய் ஓடி மறைந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் அப்படி செய்வார். ஏதோ தப்பிதமாக இங்கு வந்து விட்டோம் என்று நினைக்காதிருங்கள். ஏதோ அசந்தர்ப்பமாக வந்து விட்டோம், தற்செயலாக இங்கு வந்து விட்டோம் என்று நினைக்காதிருங்கள். உங்கள் மீது அன்பு கொண்ட இயேசு, பாசம் கொண்ட அன்னை போன்ற பாசம் கொண்ட அருள்நாதர் இயேசு உங்களை தேடி பிடித்து கொண்டு வந்து இங்க உட்கார வைத்திருக்கிறார். உங்களை விடுதலை செய்ய, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்களை வாட்டி வதைக்கும் பிசாசுகளை துரத்த. தாய் தன் குழந்தைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் பெற்ற பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் மாறினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கைதட்டி சந்தோஷமாய் பாடுவோமா? என்னை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். He will never let go my hand. He will never let go my hand. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. உங்களை அதற்கு தான் கூட்டி வந்திருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே, என் மகா இப்படி கஷ்டப்படுறாளே, பாவம் அவளை வாட்டி வதைக்கிறதே, நோய் அவனை வாட்டி வதைக்கிறதே, கைகாலெல்லாம் இழந்து போய்விட்டானே, கண் பார்வையெல்லாம் இப்படி குறைந்து போயிட்டு, பிடி பேய் பிசாசு அவளை வாட்டி வதைக்கிறதே, நான் உதவி செய்யட்டும். உங்களை தேடி கொண்டு வந்திருக்கிறேன். தற்செயலா இங்கு வரவில்லை. பாஸ்டர் சாம் ஜெபசூரியர் அவர்கள் சொல்லி வரவில்லை. உங்கள் திருச்சபை போதகர்கள் சொல்லி வரவில்லை. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு இவ்விதமான பிரார்த்தனை கூட்டங்கள் நடந்த பிறகும் பெரிய பெரிய நகரத்தில் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் சுமார் 5 லட்சம் பேர் வந்திருந்தார். எனக்கு பெரிய சந்தோஷம். போலீஸ் அதிகாரி சொன்னார், பிரதர் 5 லட்சம் பேர் அதில் உட்காரலாம். அந்த 5 லட்சம் பேர் உட்கார்ந்த பிறகும் அதற்கு பிறகும் ஜனங்கள் வந்து விட்டார். எங்கே உட்கார வைப்பது என்று தெரியவில்லை. அங்கே இருந்த முள் காடையெல்லாம் அழித்து உட்கார வைத்தோம். சந்தோஷமா இருந்தார்கள் என்று சொன்னார். எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் கூட்டங்கள் முடிந்த பிறகு எனக்கு பல கடிதங்கள், ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து எனக்கும் என் மகனுக்கும் குவிந்தன. ஐயா, நீங்க வந்ததை யாருமே சொல்லலையே ஐயா,
யாருமே எங்களுக்கு சொல்லலையே, நாங்க வந்திருப்போமே, எங்க பாடெல்லாம் தீர்ந்திருக்குமே, குடும்பத்தின் பாடெல்லாம் போயிருக்குமே ஐயா, சாபமெல்லாம் போயிருக்குமே, நோயெல்லாம் போயிருக்குமே, வேலை இல்லாம தவிக்கிறமே, வேலை கிடைச்சிருக்குமே, யாருமே சொல்லலையே ஐயா. எங்களுக்கு பெரிய திருப்தி, அடே அப்பா 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்கள், எவ்வளவு பாக்கியவதிகள். நீ உட்கார்ந்திருப்பது ஒரு மனிதன் முன்பல்ல, மனித ரூபத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாய். நானே உன் தாய், நானே உன் தகப்பன் என்று சொல்லும் ஒப்பற்ற தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான். நீங்கள் விரும்பின அத்தனை காரியங்களை கொடுத்துதான் உங்களை அனுப்புவார். வெறுமையாக நீங்கள் திரும்பி போவதில்லை. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி. இயேசு என்னை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்வோம். நம்முடைய தகப்பன் முன்பதாக சொல்வோம், தாய்க்கு முன்பதாக சொல்வோம். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நல்ல நாள், நம் கண்ணீர் துடைக்கப்படும் நாள். கவலைப்படாது. கடைசியாக இன்னும் ஒரு குணம் ஒரு தாய்க்கு உண்டு. ஏசாயா 66:13 வாசிக்க கேட்போமா? ஏசாயா 66:13. ஒருவனை அவள் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். என் அருள்நாதர் பேசின வார்த்தைகளை கேட்க மக்கள் கூடி வர காரணம் என்ன? லூக்கா 4:22 சொல்கிறது, கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசினார். கிருபை நிறைந்த வார்த்தைகள், இரக்கம் நிறைந்த வார்த்தைகளை அவர் பேசினார். அவருடைய வார்த்தையில் இருந்த இரக்கம், தேற்றுதல். தன் சீடர்களை பார்த்து சொன்னார், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 27 சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தன் சீடர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சொன்னார், பயப்படாதே, fear not. தன் தாய் தேற்றுவது போல அவருடைய தேற்றிக்கொண்டே இருந்தார். சகோதரன் ஜீவானந்தம் என்று ஒரு தேவனுடைய மனிதர் சென்னையில் உண்டு. அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதையின் உள்ளத்தை ஒரு உண்மை சம்பவம். தமிழ்நாட்டில் கிராமத்தில் கட்டடங்களை கட்டும் பொழுது சுண்ணாம்பையும் மணலையும் கலந்து கட்டுவார்கள், உறுதியாக இருக்கும் என்று. ஆகவே சுண்ணாம்பை சேர்த்து குவித்து வைத்திருப்பார்கள், ஒரு பக்கம் மணலை வைத்திருப்பார்கள். இந்த நேரம் வரும்பொழுது ரெண்டையும் ஒன்றாய் கலப்பார்கள், கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுவார்கள். தண்ணீரை ஊற்றினவுடன் பாருங்கள், அந்த சுண்ணாம்பினால் அப்படியே அது கொதித்து எழும், ஒரே புகை வரும். சிறுவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். நானும் கூட சிறுவனாக இருக்கும்போது வேடிக்கை பார்த்திருக்கிறேன். தண்ணியை ஊற்றின உடனே இந்த சுண்ணாம்பிலிருந்து புகை அப்படியே எழும்பி வரும், அவ்வளவு சூடு வரும். ஒரு நாள் ஒரு குட்டி பயல் விளையாடி கொண்டு இருந்த பொழுது இந்த சுண்ணாம்பு குவியலில் விழுந்து விட்டார். 2 கண்கள் நிறைய சுண்ணாம்பு பதிந்து விட்டது. கண்ணில் உள்ள தண்ணீரும் இந்த சுண்ணாம்பும் சேர்ந்து கிரியை ஆரம்பித்த பொழுது அவ்வளவுதான், 2 கண்களும் எரிய ஆரம்பித்து விட்டன. அவனால் தாங்க முடியவில்லை, ஓவென்று கதறினான். எல்லாரும் ஓடி வந்தார்கள், என்ன தம்பி என்ன தம்பி என்றால், ஐயோ எரிகிறது, எரிச்சல் தாங்க முடியவில்லை, எனக்கு எரிகிறது எரிகிறது, எங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க என்று கதறினான். தாய் ஓடி வந்தாள். மறுபக்கம் கிராம வைத்தியர் ஓடி வந்தார், நாட்டு வைத்தியர்.
அட படுபாவி, இப்படி போய் கண்ணில் சுண்ணாம்பு போட்டியடா என்று கதறினார். தாயை பார்த்து சொன்னார், எம்மா எங்கேயாவது போய் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டா, அந்த ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை அவன் கண்ணில் ஊற்றணும். அந்த ரத்தம் போய் தான் இந்த சுண்ணாம்பை எடுக்க முடியும், இல்லைன்னா அது எரிஞ்சு 2 கண்ணும் பாழா போகும் என்று சொன்னார். தாய் சொன்னா, ஆட்டை பார்க்க நேரம் எங்கேயா இருக்கு, மாட்டை பார்க்க நேரம் எங்க இருக்கு, தயவு செய்து என் விரல கொஞ்சம் சீவுங்க, எவ்வளவு ரத்தம் வேணாலும் ஊத்துங்க, என் பிள்ளை கண்ணு நல்லா விட்டோம். வைத்தியர் ஒரு கத்தியை எடுத்தார், ஒரு சிறு காயத்தை உண்டு பண்ணினார். அதிலிருந்து ரத்தம் வழி ஆரம்பித்தது. 2 கண்களில் ஊற்றினார். தாய் சொன்னாள், மகனே கண்ணு எரியுதாப்பா, இப்ப நல்லா இருக்கா, இன்னும் ஊத்தட்டா, இன்னும் ரத்தத்தை ஊத்தட்டா, இன்னும் ஊத்தட்டா, போதுமா என்று ஊற்றிக்கொண்டே இருந்தார். எவ்வளவு ரத்தம் வேண்டும் என்றாலும் கொடுக்க ஆயத்தம். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. வேதம் சொல்கிறது, உன்னத பாட்டு 8:6, நேசம் மரணத்தை போல் வலியது, நேசம் மரணத்தை போல் வலியது. நான் செத்தாலும் பரவாயில்லை, doesn't matter whether I live or die, let my child live. என் குழந்தை உயிரோடு இருந்தால் போதும். என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே தாழ்மையாக்கினார், தாழ்மைப்படுத்தினார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். எதற்கு? சிலுவையில் தம் ஜீவனை கொடுக்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை, சரீர பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். 1 பேதுரு 2:24, ஏசாயா 53:11-12 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை தமது சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார். கலாத்தியர் 3:13 பாருங்கள், அவர் தாமே நம்முடைய சாபங்களை ஏற்று நமக்காக சாபமானார். எல்லா சாபமும் என் மேல் வரட்டும், பிசாசு கொண்டு வரும் சகல சாபங்களும், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும் சாபங்கள் என் மேல் வரட்டும். எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் அவைகளுக்குள்ள தண்டனைகளும் என் மேல் வரட்டும். நான் சாகட்டும், என் பிள்ளைகள் பிழைக்கட்டும், பாவத்திலிருந்து வெற்றி பெறட்டும், துக்கத்திலிருந்து விடுதலை பெறட்டும், பாடுகளிலிருந்து விடுதலை பெறட்டும், நோயிலிருந்து விடுதலை பெறட்டும், பலவீனங்களிலிருந்து விடுதலை பெறட்டும். பிசாசு கொண்டு வந்து போடும் சாபங்கள், பொல்லாத மனிதர்கள் மந்திர தந்திரங்களை செய்து என் பிள்ளைகள் மீது போடும் சாபங்கள் என் மேல் வரட்டும். நான் சாகட்டும், என் பிள்ளைகள் வாழட்டும். அதுதான் அன்பு. நேசம், ஊக்கமான அன்பு மரணத்தை போல் வலியது. இயேசு கிறிஸ்து மரணத்தை கண்டு பயப்படவில்லை. நான் சாகட்டும், என் பிள்ளைகள் பிழைக்கட்டும், என் ஜீவனை என் ஆடுகளுக்காய், என் பிள்ளைகளுக்காய் கொடுக்கிறேன் என்று யோவான் 10:15 சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாயின் அன்பு இணையற்றது. ஆனால் அருள்நாதர் சொன்னார், ஒரு தாய் உன்னை அன்பு கூர்ந்து அணைக்க மறந்து போனாலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. பிப்ரவரி மாதம் எனக்கு ஒரு விசேஷித்த மாதம். 1955 ஆண்டு என்னுடைய 20வது வயதில் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ரயில் தண்டவாளத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தேன். நேற்று ஒரு அன்பு சகோதரி சொன்னார்கள், யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களுக்கு, சின்ன வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு ரயில் என்றால் என்ன என்று தெரியாது. 15-16 வருடங்களாக ரயிலை பார்த்து அவர்கள் மறந்து போனார்கள் என்று. என் வீட்டின் அருகே ஒரு ரயில் போகும், வேகமாக போகும்.
யார் யார் தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறார்களோ அதிலே குறுக்கே பாய்ந்து விடுவார். அவ்வளவுதான், துண்டு துண்டாக வெட்டி போட்டு விடு. என்னுடைய படிப்பில் தோல்வி, உடலெல்லாம் நோய், வீட்டிலே வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், படிப்பில் தோல்வி. நானும் நினைத்தேன் ரயில் முன்பு பாய்ந்து விடுவதுதான் நல்லது, ஒரு செகண்டில் உயிர் போய்விடும். 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நானும் புறப்பட்டு போனேன் ரயில் தண்டவாளத்தில் விழுவதற்காக. அப்பொழுதுதான் என் சித்தப்பா போலீஸ் இலாக்காவில் இருந்தார். அவருடைய பெயர் அலெக்ஸ் ரத்னம். ஆனால் தேவனுடைய மனிதர் அவர் என்னிடம் சொன்னார், தம்பி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். நமக்கு வாழ்வழிக்கத்தான் சிலுவையில் தொங்கினார். அப்பா, உன் பாடுகளை, உன் துக்கங்களை, உன் நோய்களை, உன் வறுமையை, உன் வேலையில்லா திண்டாட்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உனக்காய் ஜீவனை கொடுத்தாரே, உனக்கு நம்பிக்கை உண்டு என்றார். சித்தப்பா, எனக்கு வேலை கிடைக்குமா? எனக்கு வறுமை போகுமா சித்தப்பா? கிடைக்கும் என்றார். வீடு திரும்பினேன், மண்டியிட்டேன். முதல் தடவையாக 4 மணி நேரம் அழுதேன். என் பாவச் செயலுக்காய் அழுதேன், புலம்பினேன். உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக தூய்மை, பரிசுத்தம் என் உள்ளத்தை நிரப்பியது, சமாதானம் நிரப்பியது, நம்பிக்கை பிறந்தது. வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டு பிரமித்தேன். நான் ஏன் சாக வேண்டும்? எனக்கும் உதவி செய் என்று கதறினேன். பாடங்களில் வெற்றி பெற்றேன். நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைத்தது. ஒரு வங்கியில் 700 கிளைகளுக்கு மேலாளராக தேவன் என்னை உயர்த்தினார். மறுபக்கம் இந்த அன்பு தேவனை காண வேண்டும் என்ற ஆசையின் உள்ளத்தை நிரப்பியது. 7 வருடங்கள் நான் உம்மை நேரில் பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். 1962 ஆண்டு 27வது வயதில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என் வீட்டில் என் பெற்றோரோடு, வீட்டிற்கு வந்திருந்த விருந்தினரோடு இரவு குடும்ப ஜெபத்தை செய்து கொண்டிருந்த பொழுது இடத்தில் இயேசு தோன்றினார். தேவாதி தேவன் தோன்றினார். மிகப்பெரிய ஒரு ஒளி பிரகாசித்தது. ஒளியின் நடுவிலே ஒப்பற்ற ஒருவரை கண்டேன். அவர் சொன்னார், நானே இயேசு. இடைவிடாமல் நீ ஜபித்ததினால் நானே நேரில் உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் என்றார். 3 மணி நேரம் நான் அவரை பார்த்தேன். என் உறவினர்கள் சூழ்ந்திருக்க, என் பெற்றோர் சூழ்ந்திருக்க, இரவு 9:30 மணியிலிருந்து விடியற்காலம் 1:15 மணி நேரம் வரைக்கும் அவரை தரிசித்தேன். 3 மணி நேரம் என்னோடு பேசினார். இறுதியில் சொன்னார், என் அன்பு மகனே, இந்த உலகம் என் அன்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என் அன்பையோ மனதுருக்கத்தை அதுக்கு பார்க்கவில்லை. அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றுகிறேன். அந்த மனதுருக்கத்தை என் உள்ளத்தில் இன்று ஊற்றுகிறேன். என் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எப்பொழுதெல்லாம் மக்களுக்காய் மனதுருகி நீ கதறுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் கேட்பேன் என்று சொன்னார். என் வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மத்தியிலே நிற்கிறார். இயேசு சொன்னார் மத்தேயு 18:20, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன். இருப்பேன் அல்ல, இருக்கிறேன். இப்படி அவர் இருக்கிறார். உங்கள் கவலைகளை மறந்து விடுங்கள், பாரங்களை மறந்து விடுங்கள். உங்களை அணைப்பார், முத்தமிடுவார், கண்ணீரை துடைப்பார். நீங்கள் விரும்பி கேட்கும் எவற்றையும் தருவார். ஜெபிப்போமா? யாவரும் கண்களை மூடுவோம். இதுதான் மிக 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 முக்கியமான நேரம். இந்த நேரத்திற்காகவே நாம் புறப்பட்டு வந்தோம். அன்பர் நம்மை தொடும் நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடம் நாம் பேசுவோம். தாயை போல் என்னை நேசிக்கும் என் தகப்பனை எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும்
கெட்ட பழக்க வழக்கங்களின் வாழ்க்கை கெடுத்து நாசமாக்குகின்றன. எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஐயோ, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று வாழ்க்கையின் திருப்புதலுக்காக என்று ஜெபிப்போமா? எல்லாரும் வாயை திறப்போம். ஒருவராவது சும்மா இருக்கக்கூடாது. கெட்ட பழக்க வழக்கங்கள் நீங்க வேண்டுமா? இதுவே தருணம். நாம பல்லை கடித்து மாற்ற முடியாது நம்முடைய வாழ்க்கையை. அருள்நாதர் மாற்றுவார், ஒரு நொடியில் மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையில் சிந்திய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் இப்பொழுதும் நம்மை சுத்திகரிக்க காத்திருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நம்மை அணைத்து முத்தமிட ஆயத்தமாக காத்திருக்கிறது. பழைய நாட்கள் நரகத்திற்கு போகட்டும். பாவத்தின் நாட்கள், அக்கிரமத்தின் நாட்கள், கொடிய நாட்கள் நரகத்திற்கு போகட்டும். இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க, புதிய வாழ்க்கையை கொடுக்க, இதுவரை பாவமே செய்யாதது போன்ற உணர்ச்சியை தர இதோ அவரோடு காத்து நிற்கிறார். அவரோடு உன் அருகே நிற்கிறார், உன் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். உன் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். 2 பேர் இருந்தால் போதும். நான் வருவேன் என்றால் நாம் எத்தனை பேருக்கு கூடியிருக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. வராமல் இருப்பாரா? வந்திருக்கிறார். அருகே அவர் நின்று கொண்டு இருக்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you wonderful Jesus.